ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். கறி லீவ்ஸ், டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், ஹோல் ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளைமேட்க்கு எங்கே பார்த்தாலும் ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு, காஃப். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சூப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மெடிசின்ஸோட இதுவும் ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு எல்லாருமே கறி லீவ்ஸை சாப்பிட பழகுங்க. கறி லீவ்ஸ் ஹேருக்கு நல்லது. நம்ம அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம்னாலே பாதி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். இதில் இருக்கிற காரம், டேஸ்ட், ஃப்ளேவர் பெரிய வெங்காயத்தில் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு கார்லிக் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கோல்ட் அண்ட் காஃப்க்கு வந்து சூப் ரொம்ப நல்லது அப்படின்னு. அதுக்கு மட்டும் இல்லைங்க, பாடி பெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி மட்டன் சூப், நெஞ்செலும்பு சூப், ஆட்டுக்கால் சூப், இந்த மாதிரி நிறைய சூப் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபுட்டில். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்ப தெம்பாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். முடிஞ்சளவு வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி சூப்ஸ் வச்சு சாப்பிடுங்க. இதில் ஆட் பண்ணுற ஸ்பைசஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. சோம்பு, சீரகம், மிளகு இதுவுமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெஞ்செலும்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம காரமாக குழம்பு அந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி சூப் கொடுத்தோன்னா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதும் கூட. இப்போவே பாதி குக் ஆகிடுச்சு. யாருக்கெலாம் நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட ரா ஸ்மெல் வந்துட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ரொம்பவே நல்லது சளிக்கு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம எடுத்திருக்க மீட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம யூஸ் பண்ணியிருக்க மசாலாஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம மிக்சிங், தாளிப்பு எல்லாமே குக்கர்லேயே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளேவருக்கு புதினா, கொரியாண்டர்
ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்னிஷிங்க்கு போடுறத விட முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோன்னா அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதோடய பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போவே டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஹாட்டாக ஸ்பைஸியாக சூப் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். கேஸ்கட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. நல்லாவே வந்துட்டு அந்த மீட் வந்துட்டு நல்லாவே பாயில் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப் ரெடி. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல? வாங்க நீங்களும் சூப் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. கோல்ட் அண்ட் காஃப் ஃப்ரீயாக இருங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.